கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையாக இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை குறித்து பார்த்து போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வசனத்தை நம்ம அப்படியே நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். யோபினுடைய லைஃபையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குதா? எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்குதா? எல்லா விதமான சூழல்களையும் தோல்வியா? உறவினர்கள், சொந்தங்கள், நம்ம நம்பி இருந்த நண்பர்கள் எல்லாரும் நம்மளை விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம உள்ளத்தை போட்டு வாட்டிட்டே இருக்குல்ல. அதுக்குதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையாய் இருக்கணும். எல்லா விஷயங்களையும் கோபப்படுறது, எல்லா விஷயங்களையும் தோல்வியை கண்ட உடனே, எல்லா விஷயத்திலையும் ஒரு விதமான மைனஸ பார்த்த உடனே, என்ன நம்ம லைஃப் இப்படி இருக்கு, என்ன நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணாலும் நம்ம லைஃப் இப்படியே இருக்கு, எல்லா விஷயத்திலும் நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கு, எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஒரு தோல்வி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை நம்ம குடும்பத்தார் இடத்துல, அந்த கோபத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்க இடத்துல, அந்த கோபத்தை நம்ம யாரெல்லாம் நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க இடத்துல இப்படியே நம்ம காட்டிட்டு வரோம் இல்லையா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பொறுமையாய் இருங்க, பொறுமையாய் இருங்க. யோபுவின் வாழ்க்கையில நடந்ததை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. யோபுவின் வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கிற எல்லா விஷயங்களையும் அறிஞ்சிருக்கிறீங்க. யோபுவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடைசியா எப்படி நியாயம் தீர்த்தார் என்பதையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க. எல்லா விதத்திலையும் யோபுவ ரெட்டிப்பான நன்மையினால ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய குமாரத்திகளை போல எந்த ஒரு குமாரத்திகளும் அழகானவர்களாய் இல்லை, அவ்வளவு சௌந்தரியமானவர்களாய், லட்சணமா, அழகா, எல்லா விதத்திலையும் பொறாமைப்படக்கூடிய மக்களாய் அவருடைய குமாரத்திகள் இருந்தாங்க. அவர் பாடுபட்டார். ஆனா பாடுபட்டதற்கும் பின்பதாக அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ரெட்டிப்பாய் இருந்தது. அவர் பெற்றுக்கொண்ட ஆஸ்திகள், அவருடைய மனைவிக்கு அவங்களோட இருந்த விதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு ரெட்டிப்பான நன்மையை நம்ம பார்க்கிறோம். காரணம், அந்த இடத்துல அவருடைய பொறுமைதான். அந்த பொறுமைய நம்மளும் கொண்டிருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் உனக்கு தரும் வரையிலும் பிசாசானவன் சுற்றி திரிந்து உன்னை தேடி வந்து உன்னை சுலகினால் கோதுமை மணியை புடைப்பது போல புடைத்தாலும் நீ பொறுமையாய் இருந்தால் ஆண்டவர் தரும் நன்மையானது இரட்டிப்பாக இருக்கும் என்பதைதான் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே மாதிரி இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னா, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு இரக்கமும் இரக்கமுமாய் நம் மீது இறங்குகிறவராய் இருக்கிறார் என்பதை யோபுவின் வாழ்க்கையிலே நம்ம பார்த்து கத்துக்கணும். இன்றைக்கும் ஆண்டவர் பலவிதமான சூழல்கள் இருக்கா, சோர்ந்து போகாத. பலவிதமான பலவீனங்கள் இருக்கா, சோர்ந்து போகாத. பலவிதமான தோல்விகளை பார்த்துட்டியா, சோர்ந்து போகாத. வாழ்க்கையில நீ என்னைக்கு முன்னேறணும்னு நினைச்சு நீ ஒவ்வொரு படி எடுத்து வச்சாலும் எல்லா படியும் உனக்கு சறுக்கி விழுந்த தோல்வியிலேயே முடியுதா, கவலைப்படாத. கர்த்தரோட நீ பொறுமையாய் காத்திரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை இரட்டிப்பாக தர காத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சூழல்கள், எல்லா விதமான நேரங்களிலும் நாங்கள் சோர்ந்து போய் எங்கள் ஆத்மாவில் பலன் குறைந்து, எங்கள் சரீரங்களில் பலன் குறைந்து நாங்கள் காணப்படுகின்ற இந்த வேளையிலே அப்பா, நீங்க எங்களோட இருந்து எங்களை ஆற்றி தேற்றுகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் உணவின்றி தவிக்காமல், உடைக்கு தவிக்காமல், எல்லா விதத்திலும் எங்களை உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் கொடுத்து பாதுகாத்து வருகிறேன். எங்களை இன்று வரையிலும் உமது கரங்களினால் மூடி மறைத்து வருகிறோம். நாங்கள் எல்லா விதமான சூழல்களை கண்டு நாங்கள் பயந்து போகாமல் உமது சமூகத்தில் உமது கரத்திலிருந்து வரும் கிரியை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமையாய் இருக்கும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு கிருபையா இறங்கி எங்களை காத்துக்கொள்வது என்ற விசுவாசத்தோடு கூட இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.